இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. பண்ருட்டின்னு சொன்னாலே பலா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது ஒரு பலா விவசாயத்தை சந்திக்க வரோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பற்றி அறிய பண்ணிக்க. உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் திருமலை, கீழ்மாம்பட்டு, பண்ருட்டி வட்டம், கடலூர் மாவட்டங்க. பாரம்பரிய பலா விவசாய பாரம்பரிய பலா விவசாயம், இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாரம்பரிய விவசாயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பாரம்பரிய பலா விவசாயி. தாத்தா அப்பா அடுத்து இப்போ நம்ம எத்தனை தலைமுறை இருக்கும்? 3வது தலைமுறையாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பலா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். எத்தனை ஏக்கரில் பண்ணுறீங்க? நம்ம ஒரு 10 ஏக்கரில் பலா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோங்க. சரி சரி. 10 வருஷமாகவும் பலா மரம் தான் வச்சுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது விவசாயம் பண்ணீங்களா? இல்லை, முன்னாடியெல்லாம் கரும்பு, மரவள்ளி, மணிலா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த வேலையாட்கள் பற்றாக்குறையால் வந்து எல்லாம் மரப்பயிர்களுக்கு மாறிட்டீங்க. 10 வருஷமாக தான் அதுதான் மாறிட்டீங்க. இப்போ இதில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லையா? இல்லை, பலா பொறுத்த அளவுக்கு பிரச்சனை அதிகமாக கிடையாது. வேலையாட்கள் கம்மி, வேலையாட்கள் குறைச்சிடலாம். அது மாதிரி நம்ம வந்து பலா முதல்ல வர காய் நல்ல ரேட்டு போயிடும். நம்ம ஏப்ரல் லாஸ்ட்லேருந்து ஏப்ரல், மே, ஜூனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை வீழ்ச்சி அடைஞ்சிரும். அதுக்கான மாற்று முயற்சி மாநில அரசுக்கிட்ட இப்போ கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம். சரி சரி. வேல்யூ அடிஷ்னல் பண்ணுறதுக்கான முயற்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி சரி. இப்போ உங்களுக்கு ஒரு பலா ஒரு கன்று நடணும்னு வச்சுங்களேன். அந்த நடவு முறைகள் இப்போ ஒருத்தர் புதுசாக நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறீங்களா, முதல்ல ஒரு கன்று நடவு பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க. அந்த வழிமுறைகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். நமக்கு இது வந்து மரப்பயிர்ன்றதால நம்ம நடவு பண்ணும்போது, அதாவது இந்த தென்னங்கண்ணோ மற்ற கண்ணு வைக்கிற மாதிரி 2க்கு 2 இடைவெளி இல்லை, குழி வெட்டுறோம் அது மாதிரி வெட்டக்கூடாது. 6 சைஸில் ஆழத்து ஒரு 2 அடி 3 அடி ஆழம் வந்து நம்ம கையால் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு அதில் கன்று வச்சு வளர்க்கும்போது தான் நமக்கு வந்து மரம் சாயாமல் நேராக வளரும். நம்ம மரம் வளர்க்குறது வந்து நமக்கு ஒரு 7-8 அடி வரைக்கும் மரம் பின்னாடி டிம்பர் வேல்யூக்காக நம்ம ஒரு 7 அடி உயரம் கண்ணை கொண்டு போகிறோம். 7 அடி உயரம் கண்ணை கொண்டு போய்ட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து நீங்கள் பார்த்தாவே தெரியும், அதுக்கு மேலே தான் அந்த கிளையை பிரிய விடுவோம். அப்போ தான் வந்து ஒரு 150-60 வருஷம் கழிச்சு அந்த மரம் பெருசாகும்போது நமக்கு டிம்பர் வேல்யூ நல்லா கிடைக்கும், உயரமாக இருக்கும்போது. பல மரமும் உங்களுக்கு தான் மரமும். அதாவது இன்றைக்கு வந்து பண்ருட்டியை பொறுத்த அளவுக்கு நாட்டுக்கன்றுகள் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க எதுக்கு நாட்டுக்கன்று வைக்கிறாங்கன்னா, பின்னாடி வந்து மரம் வேல்யூ அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு விசேஷம் அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெண் கல்யாணமோ ஏதோ ஒரு விசேஷம் பண்ணும்போது அவங்க ஒரு 2 மரம் 3 மரத்தை வந்து வெட்டி மொத்தமாக 60,000 மொத்தமாக வெட்டும்போது அவங்க அந்த செலவை வந்து அந்த இடத்த சரி பண்ணிப்பாங்க. அவங்க வந்து வெளியில் போயிட்டு கடன் வாங்கி கஷ்டப்படாமல் அவங்க மரத்தை வெட்டி அந்த செலவை பார்த்துப்பாங்க. டிம்பர் வேல்யூக்காக தான் அவங்க வந்து இந்த விதைக்கண்ணை வச்சா தான் அந்த டிம்பர் வேல்யூ வருன்ற ஒரு இது நம்பிக்கையில் செய்கிறாங்க. ஆனால் ஒட்டுக்கண்ணு வச்சாலும் அந்த வேல்யூ நம்ம கொண்டு வரலாம். அதுலேயும் அந்த மாதிரி நம்ம அந்த ஒட்டை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம மண்ணுக்கு கீழே வச்சிடணும். அந்த ஒட்டு மண்ணுக்கு கீழே வச்சோம்னா இது நாட்டுக்கண்ணு மாதிரி, நம்ம விதைக்கண்ணு மாதிரி கீழே இருக்கிற வேறும் பலா விதை தான், மேலே இடையில வந்து நம்ம ஒட்டு காட்டுறோம். ஒட்டு ஏன்னா குவாலிட்டி கொடுக்காது. அந்த இது வந்து ஒரு டிஎன்ஏ மாற்றம் பண்ணி இது மாற்றம் பண்ண மரபணு மாற்றம் பண்ண அதெல்லாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற மரத்திலேயே நம்ம வந்து ஒட்டு எடுத்து நடும்போது நம்ம அதனுடைய குவாலிட்டியை நம்ம கொடுக்க முடியும். அதில் ஒன்றும் மாற்றம் வராது. இல்லை, அதான் ஏன்னா சில பேர் அந்த ஒட்டு மரபணு அதில் குழம்பி போயிருக்காங்க, அதனால தான் நான் கேட்டேன். இல்லை, சில இது மரபணு மாற்றப்பட்ட விதைகள்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, அது வேற. இதில் வந்து இந்த மரபணு மாற்றம் அந்த இதெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற மரத்தைலேருந்து இப்போ இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து ஒரு நல்ல மரத்தை செலக்ட் பண்ணி அதுலேருந்து விதை எடுத்து திரட்சியான விதையை எடுத்து வைக்கிறாங்க. வைக்கும்போது ஒவ்வொரு விதைக்கண்ணும் ஒவ்வொரு விதமாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து அயல் மகர்ந்த சேர்க்கை, இது வந்து தன் மகர்ந்த சேர்க்கை இருந்தால் அதே இது கிடைக்கும். இது வந்து எந்த மகரந்த தூள் வேணாலும் எந்த மரத்தில் போய் பெண்ணோட சேர்ந்து அதோட விதை உருவாகும். இது வந்து அயல் மகர்ந்த சேர்க்கை உடையது. அதாவது ஒரு பலா வந்து கடவுளால் வந்து ரொம்ப அபூர்வமாக படைக்கப்பட்ட ஒரு பயிர். இதனுடைய மகரந்த தூள் 150 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போயிட்டு ஒரு பெண் பூவில் சேர்ந்தாலும் இதே ரகம் அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளோ தூரம் காற்று மூலயமா பரவத்துக்கான வாய்ப்பு இதில் நிறைய பலாவில் வந்து அவ்வளோ சக்தி உடையது பலா. அதாவது பலா வந்து நம்ம வந்து துரியன் பழத்தெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் துரியன் பழத்தோட பலா வந்து அதிக பவர் உடையது, மருத்துவ குணம் உடையது, அது மாதிரி இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒட்டு கன்று வச்சோம்னா தான் நமக்கு அந்த இது கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் அந்த கன்று சொன்னீங்களே, கன்று நட்டு எவ்வளோ நாளைக்குள்ள பலன் கிடைக்கும்? நமக்கு 3லேருந்து 5 வருடத்தில் நமக்கு காய்ப்பு வர ஆரம்பிச்சிடும். காய்ப்பு ஃபஸ்ட்டு முதல் வருஷம் வந்து ஒரு பிஞ்சு 2 பிஞ்சு விடும். வருஷம் ஆக தான் நமக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் முழு வருமானத்தை எதிர்பார்க்க முடியும். அதாவது மரத்தினுடைய அளவு, அதனுடைய காய் எவ்வளோ தாங்குன்றது நம்மளுடைய ஒவ்வொரு விவசாயியும் நல்ல அனுபவத்தில் இருப்பாங்க. இந்த மரத்துக்கு இத்தனை பிஞ்சு தான் விடணும்
அப்படின்றத ஒரு இது பண்ணுவாங்க. அதேமாரி ஒரு காம்புக்கு ஒரு காய் தான் விடுவாங்க. பண்ருட்டி விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஓ ஒரு காம்புக்கு ஒரு பிஞ்சு தான் விடுவாங்க. அதே சமயத்தில் இப்போ நீங்கள் இதெல்லாம் கட் சரி பண்ணிடுவாங்க. சரி ஆமாம், இதெல்லாம் எடுத்துருவாங்க. ஓ இதில் வந்து 2 பிஞ்சு 3 பிஞ்சு வரும். அதெல்லாம் எடுத்துட்டு அதாவது கன்னி கழித்தல்னு சொல்லுவாங்க. ஓ கன்னி கழித்தல்னு சொல்லுவாங்க. எடுத்துட்டு ஒவ்வொரு பிஞ்சாக விடும்போது தான் நமக்கு வந்து அந்த சைஸ் பெருசாக வரும். ஓ சைஸ் பெருசாக வரும். பழமும் நல்லா இருக்கும். நம்ம அதாவது இந்த மரம் வந்து எவ்வளோ தாங்கும், இந்த மரம் வந்து ஒரு 20 காய் தாங்குதுன்னா அதுக்கு தான் விடும். அது நிறையா விடும், 50 100 பிஞ்சு கூட விடும். அதெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்தால் தான் நம்ம இந்த வருஷம் வந்து நம்ம அந்த வருமானத்தை எதிர்பார்க்க. அடுத்த வருஷமாக அது வந்து நல்லா காய்ப்புக்கு வரும். அளவுக்கு அதிகமாக விட்டோம்னா அடுத்த வருஷம் அந்த மரம் காய்ப்பு இல்லாமல் நின்றுடும். சரி சரி சரி. இப்போ கன்று நடவு பண்ணிட்டீங்க. அதுக்கு அந்த நீர் இப்போ ஒரு முறைகள் இருக்குல்ல, எவ்வளவு தண்ணி ஊற்றணும், உரம் வைக்கணும் அப்படின்லாம், இதுக்கும் ஒரு இது முறைகள் ஆமாம், இருக்குல்ல? இதுக்கும் கன்றுகளை வச்சு நம்ம வந்து வாரம் ஒரு முறை 2 முறை தண்ணி ஊற்றி வளர்த்துக்கலாம். நமக்கு 5 வருடத்துக்கு அப்புறம் நம்ம வந்து தண்ணி தேவையில்லை. மழையை கொண்டு வளர்ந்துடும். மழை தண்ணி இது ஒரு மானாவாரி பயிர். நம்ம மழையை கொண்டு வளர்ந்துடும். அது ரொம்ப மழை இல்லாத காலத்தில் தண்ணி கொடுப்பாங்க. மற்ற நேரங்களில் தேவை தேவை. சரி. உரம் அப்படிங்கிறது என்ன மாதிரி? இல்லை, இதுக்கு வந்து தொழு எருவு தான் கொடுக்கணும். உரத்தை விட மாட்டு எருவு, தொழு எருவு கொடுத்தோம்னா நல்லா காய்க்கும். நல்லா உள்ளே இருக்கிற சொலை வந்து நல்லா கலர் வரும். அதேமாதிரி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த மரத்தில் வந்து பிஞ்சு வரும். எதிர்பார்க்குறதோட அதிகமாக பிஞ்சு விடும். அப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான பிஞ்சை விட்டுட்டு மீதியை வந்து அப்புறப்படுத்திடலாம். சரி. வேறு ஏதாவது இந்த பூச்சிக்கொல்லிகள் அந்த மாதிரி தாக்குதல் இதில் வந்து பூச்சிகள் தாக்குதல் இருக்குது. அது இயற்கை முறையில் நிறையா விவசாயம் இது பண்ணுறாங்க. இந்த மீன் அமிலம், பஞ்சகாவியா அதுமாரி அடித்து நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் அடிச்சுட்டு இருந்தோம்னா வராது. நீங்கள் என்ன மாதிரி முறைகளை அதை நம்ம அது மாதிரி தான் பண்ணுறீங்க? இயற்கை விவசாய முறையில் இயற்கை விவசாய முறையில் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி. இல்லை பொதுவாக இதில் பெரிய அளவில் நோய் தாக்குதல் எப்படி இந்த மாதிரி? இல்லை, பெரிய அளவில் இப்போ இதில் வந்து நோய் தாக்குதல் நோய் மரம் ஏதாவது அந்த தண்டு துளைப்பான் மூலயமா தண்டு துளைப்பானை வந்து புழு அட்டாக் பண்ணி அது மரம் இதாகிடும். மரம் பட்டு போச்சுன்னா அப்போ வெட்டாரா அது வந்து அப்போ மரத்துக்கு தான் பாதிக்கும். ஆமாம், காய்களை பாதிக்காது. புழுவுக்கு வந்து நம்ம முன்கூட்டியே வந்து அந்த இது ஸ்ப்ரே பண்ணிட்டு இயற்கை முறையில் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பொதுவாக நிறைய பழங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சில பேர் தர்பூசணியை பற்றி ஒரு இதாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பற்றி ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் பலாவை பற்றி பெருசாக நம்ம கேள்விப்பட்டதில்லை. அதாவது பெரிய அளவில் மருந்துகள்லாம் பயன்படுத்துறதில்ல. ஆமாம். இதுலேயும் உங்களுக்கு அதை சில பேர் பயன்படுத்துகிறாங்களா? எப்படி பூச்சிக்கொல்லி? இல்லை, ஒரு சில பேர் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதிக பவர் இல்லை, கொஞ்சம் பவர் கம்மியான மருந்து பயன்படுத்துகிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. பெரிய அளவில் பணத்து அவசியம் இருக்கான்னு சொல்ல வரீங்க? ஆமாம், மற்ற இது மாதிரி. ஆமாம். 5 வருஷம் கழிச்சு 5 வருடம் கழிச்சு உங்களுக்கு வந்து காய்ப்பு வர ஆரம்பிச்சிடும். அது என்ன பருவத்தில் வரும்? அது உங்களுக்கு வந்து இது வரும் டிசம்பரில் பிஞ்சு விட ஆரம்பிக்கும். சரி. அதாவது டிசம்பரில் விட வச்சுன்னா உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வந்து காய்ப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள்? மார்ச், ஜூன், ஜூலை எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பலா வந்து ஒரே டைமில் பிஞ்சு விடாது, மாறி மாறி விட்டுட்ரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இது சின்ன காயாக இருக்குது, பெரிய காய். இதில் பார்த்தீங்கன்னா 1 மாதம் டிஃப்ரென்ஸில் வந்து விட்டுரும். அது பிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு 2-3 தடவை நம்ம கழிச்சு நம்ம தேவையான அளவுக்கு விட்டுட்டு மீதி அப்புறப்படுத்திட வேண்டியது. ஒரு காய் இப்போ பிஞ்சு சொல்லிங்களா, பிஞ்சு நீங்கள் டிசம்பர்லேயே பிஞ்சு விட்டுருந்தீங்க, பழமாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 3 மாதம். அதாவது பலாவை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு மரமும் ஒரு 60 நாளையில் முத்தக்கூடிய காயும் இருக்கிறது, 90 நாளில் முத்தக்கூடிய காயும் இருக்குது, 120 நாள் 6 மாதத்துக்காக கூட இருக்குது. 6 மாதம் கூட பிஞ்சு விட்டு அந்த காய் முத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அதாவது 90 நாள்லேருந்து உங்களுக்கு ஒரு 120 நாள், அதான் மெயின். சில மரங்கள் வந்து 6 மாதத்துக்கான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மாதிரிலாம் ரேராக ஒன்று இருக்குது. அதெல்லாம் அப்புறம் வெட்டிடுவாங்க. ஏன்னா அது பிஞ்சு விட்டு ரொம்ப நாள் காத்திருக்க முடியாதுன்னு அது பெரிய மரமாக இருந்தால் அவங்க செலவுக்கு விட்டுருவாங்க. அது 90லேருந்து 120 நாளுக்குள்ள நம்ம காயை வெட்டிடுவோம் பிஞ்சு விட்டதுலேருந்து. சரி. ஒரு பருவத்தில் எவ்வளவு, ஒரு மரத்தில் எவ்வளோ காய்கள் காய்க்கும்? இந்த ஒரு அதான் நம்ம சொன்னேன்னா ஒரு மரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம. அதாவது நம்ம என்ன நமக்கு தெரியும், நம்ம ஒரு எவ்வளோ வெயிட் தூக்கணும், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வெயிட் தூக்குற டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மாதிரி இந்த மரம் சைஸு இந்த 10 வருஷத்து மரம்னா அதுக்கு ஒரு 25 காய் விடலாம். 15 வருஷத்து மரம்னா ஒரு 30 காய் விடலாம். அது மரம் எவ்வளோ பெருசு இருக்கோ அது மரமும் தாங்கணும். அதான் மெயின். விலாவை பொறுத்த அளவு கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் அதான். இந்த மரம் இவ்வளோ தான் தாங்கும், இந்த அளவுக்கு இவ்வளோ தான் இது இருந்தால் இந்த காய் சைஸாக நமக்கு கிடைக்கின்றத அதை தான் மெயினாக பலாவில் விவசாயிகள் வந்து கற்றுக்கிற விஷயம் மெயின் அதான். சரி. எத்தனை வருஷம் வரைக்கும் அது ஈல்டு கொடுக்கும்? இல்லை, பலாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து 150 வருஷம் 250 வருஷம் ஒரு இடம் வச்சா ஆயுசா நம்ம ஆயில தாண்டி தாண்டி. இப்போ நான் 3வது தலைமுறை மரம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. யார் வச்சதுன்னா இன்னும் யாருக்கும் தெரியாத யார் வச்சதுன்னா நான் கேட்டால் அது முதல்லேருந்து அப்படியே தான் இருக்குது நிலத்தில் அப்படின்ற மாதிரி நமக்கு அது மாதிரி மரம்லாம் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஆமாம். சரி. உங்கள்கிட்ட என்னென்ன
வகைகள் அதாவது பலாவில் நிறைய சொல்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட என்னென்ன வகைகள் இருக்கு? இப்போ நம்ம இங்கே பண்ருட்டி ஏரியாவை பொறுத்த அளவுக்கு இப்போ பொதுவாக வந்து பண்ருட்டி பலான்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் இப்போ இன்றைக்கி வந்து பலா வந்து நிறைய வெரைட்டி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்ககிட்ட இருக்கிறதுலே நம்மளது பார்த்தீங்கன்னா 40 பிரிக்ஸ், அதாவது இந்த உள்ளே இருக்கிற சொலையோட டேஸ்ட் வந்து 40 பிரிக்ஸ்னு பிரிக்ஸில் மீட்ரு வச்சு பிரிக்ஸில் பார்ப்போம். 40 பிரிக்ஸ் உடைய நம்மளுடைய பலா வந்து பெங்களூர் IHR மூலிமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலே முதல் விவசாய ரகமாக நம்ம ரகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. பலாக்கன்று வந்து அவங்க இந்தியா முழுக்க வந்து ஒட்டு கட்டி அந்த கண்ணை வந்து சேல்ஸ் பண்ண அவங்களுக்கு நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். அது 15 வருஷம் நமக்கு ராயல்ட்டி உண்டு. அதுலேருந்து நமக்கு அதுக்கான சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்துச்சு டெல்லியிலேருந்து பண்ணியிருக்காங்க. இல்லை இப்போ இந்த சொல்லுவாங்களா மஞ்சளுக்கு ஒரு இது சொல்லுவாங்களா, ஈரோடு மஞ்சள் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதே மாதிரி பன்ருட்டிக்கு பலா, பன்ருட்டிக்கு பலா நல்லது அப்படிதானே? பன்ருட்டி பலான்னு சொல்லிட்டு பன்ருட்டி பலாவுக்கு புவிசார் குறியீடும் வாங்கியாச்சு. சரி சரி சரி. அது சுவையும் நல்லா இருக்கு. அந்த மாதிரி அதில் ஒரு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. அதுக்கு காரணம் மண் எப்படி அது என்ன? ஆமாம், இங்கே வந்து பன்ருட்டியை பொறுத்தவரை செம்மண் ஏரியா. இந்த பலாவுக்கு வந்து செம்மண் ஏரியா, கடல் ஓட்டம், அந்த குளிர்ச்சியான காற்றும் அதான் அந்த பலாவுக்கான உகந்த சூழ்நிலை கொடுக்குது. ஆமாம், கடலூர் பக்கத்தில் அந்த காற்று. நான் சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணியும் பெருசாக தேவையில்லைன்னு நீங்கள், அதாவது ரொம்ப வறட்சியான நேரத்தில் மட்டும் தேவைப்படும். பராமரிப்புங்கிறது பெருசாக இருக்காருங்க. பராமரிப்புன்றது இதில் பெருசாக கிடையாது. மற்ற பயிர் மாதிரி களை வெட்டுறோம், அது பண்ணுற தொழு எருவு போட்டு மழை சீசனில் தொழு எருவு போட்டு ஓட்டி விட்டோம்னா நல்லா வந்துடும். அந்த பழத்தை எடுக்கிற வெட்டுற நேரத்தில் மட்டும் ஆள் தேவை. மற்ற நேரத்தில் தேவையில்லை. நீங்கள் ஒரு போகத்தில் அப்படி தான் சொல்லணும். இன்னும் ஒரு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு? அதாவது காய் அது வருஷத்துக்கு வருஷம் அது மாறும். ஒரு வருஷம் நல்ல ரேட்டு போயிடும், ஒரு வருஷம் அதிக காய்ப்பு வரும்போது ரேட்டு குறைஞ்சிரும். ஆமாம், அதிகமாக விளைஞ்சிடுச்சுன்னா ரேட்டு குறைஞ்சிரும். அது வந்து இப்போ ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 3000 ரூபாலேருந்து ஒரு 5000 ரூபா வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி. இப்போ பலா சொல்லுவாங்கள்ல, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்களா? ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அதோடைய மருத்துவ குணங்கள் ஏதாவது? ஆமாம், பலா வந்து அதான் நம்ம துரியன் பழத்தோட பவருடைய பழம் வந்து பலா. அப்படின்னா ஆனால் அதை வந்து நம்ம வெளியே கொண்டு வரல. அதாவது இன்றைக்கி வந்து சுகருக்கான அது நல்ல நிறைய விரும்பி இன்றைக்கி வந்து சுகருக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்குதுன்னு அந்த பலா சுளையை வந்து காய வச்சு சோலார் ட்ரையரில் காய வச்சு அது பவுடர் ஆக்கி அதை வந்து காப்பியோடையோ இல்லை ஒரு தோசை பவுடர் வாங்கி வச்சிட்டோம்னா காப்பியோட வந்து காப்பி தூள் கையில் அதை போட்டுக்கலாம். இல்லை ஒரு தோசை சுடுறோம்னா தோசை மாவில் கலந்துக்கலாம். பூரி சப்பாத்தி போடுறோன்னா அந்த மாவோட கலந்துக்கலாம். இதெல்லாம் கலந்து சாப்பிடும்போது இயற்கையாகவே வந்து சுகர் வந்து நம்மளுக்கு குறையுதுன்னு வந்து நிறையா டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. அது எனக்கும் அனுபவத்தில் நான் வந்து மற்ற நேரத்தில் சுகர் மாத்திரை சாப்பிடுவோம். ஆனால் பலா சீசன் வந்து நிறைய பலாவை வந்து நான் விரும்பி சாப்பிடுவேன். அதை வந்து சொலையாகவும் பழுத்த சொலையாகவும் சாப்பிடும்போது நான் இந்த பலா சீசன் முடிகிற வரைக்கும் மாத்திரை சாப்பிட மாட்டேன். நீங்கள் அதாவது பழமாக சாப்பிட்டா கூட சுகர் ஏறாதீங்க. அதாவது இன்றைக்கி வந்து பலா சொல்லாட்ட சுகர் ஏறிடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அது வந்து ஒரு மூட நம்பிக்கை. பலா சொலை எவ்வளோக்கு எவ்வளோனாலும் சாப்பிடலாம் நல்லாவே. ஒன்றும் சுகர்லாம் அதெல்லாம் கண்ட்ரோலில் வரும். சுகர் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் நல்லா அதாவது ரொம்ப நல்லா காட்டு முறாண்டி தானமாக சாப்பிடுங்க பலா சொலையை. அப்படி சாப்பிடுங்க, சாப்பிட்டு செக் பண்ணுங்க, அப்புறம் பாருங்க என்னன்னு. ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னா இல்லை நிறைய பேர் பொதுவாக சக்கரை நோயாளிகள் பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பழம் சாப்பிடக்கூடாது நீங்கள் சொல்ல பார்த்தா அப்படியே நேராக எதிராக சொல்லிங்க. ஆமாம், பரவாயில்ல. பலா சொல்லி நல்லாவே சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அதாவது அனுபவத்தோட சொல்லுங்க. சும்மா ஏதோ நீங்கள் மரம் வச்சு வளர்க்குறதுனால சொல்லல, நீங்களும் ஒரு சர்க்கரை நோயாளி. சர்க்கரை நோய் இருந்தால் கூட நீங்கள் அதை சாப்பிட்டு ஒன்றும் ஆகலைங்க. டெய்லி சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். நான் பழத்தை வந்து டெய்லி நைட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். முடிஞ்சாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பலா சீசனில் வந்து சாப்பாடே வந்து உங்களுக்கு எனக்கு பிரதானமாக இருக்கும். ஆமாம், இப்போ கூட மதியம் பலாசோலை தான் சாப்பிட்டு வரேன். அதாவது சாப்பாட்டுக்கு போல கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். ஆமாம், பலாசோலை வந்து இந்த காயை வந்து இப்போ இது பண்ணி மதியானம் சாப்பிட்டு மதியானம் சாப்பாடு சாப்பிட மாட்டோம். மதியம் திருப்பி நைட்டும் வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். அதை வச்சு சாப்பிட்டு நைட்டு ஏதாவது ஒரு தோசை 2 தோசை சாப்பிட்டு அதோட முடிச்சிடுவோம். அதே மாதிரி பலாவில் நிறைய இந்த பலா பிரியாணி அந்த மாதிரி பலா பிஞ்சு பிரியாணி வந்து நிறைய நல்லா போயிட்டுருக்கு. இப்போ எந்த விசேஷமாக இருந்தாலும் அதில் வந்து பலா சம்மந்தமான உணவு வகைகள் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதாவது இந்த கறிக்கு மாற்றாக வந்து பலா பிஞ்சு பண்ணும்போது நல்லா ஒரு சுவை நல்லா இருக்குது. நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. நானே நிறைய ஃபங்க்ஷனுக்கு பலா பிஞ்சு கொடுத்துட்ருக்கேன். வந்து நிறையா கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. சரி சரி சரி. பலா அந்த பிஞ்சிலேருந்து பிரியாணி பழமானதுக்கப்புறம் அப்படி சாப்பிடலாங்க. அந்த விதையை கூட ஆமாம், அந்த கொட்டையை வந்து பவுடர் ஆக்கி நம்ம காப்பி தூளில் போட்டு காப்பி தூள் கையில் அந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதுவும் நம்ம இதோட பலா சொல்ல மாவோட அந்த கொட்டை மாவு தான் நல்லா இன்னும் நல்லா சுகருக்கு நல்லது. நல்லா இருக்குது. ஏன்னா அதில் கொஞ்சம் தோற்பு தன்மை இருக்கும்.
ஏன்னா இப்போ பழம்னாவது கூட கொஞ்சம் இனிப்புன்ற மக்கள் யோசிப்பாங்க, இது துவர்ப்புங்கும்போது அதை யோசிக்காமல் சாப்பிடலாம். நீங்கள் பரம்பரையாக விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இது பலா விவசாயம்னு சொன்னீங்க பண்ணிட்டீங்கன்ட்டு. என்ன உங்களை பற்றி கேட்கல, அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம 12வது முடிச்சிருக்கோங்க. 12வது முடிச்சுட்டு அப்புறம் விவசாய குடும்பத்தில் விவசாயத்தை பார்க்கறதுக்கு விவசாயத்துக்கு வந்தாச்சு. அப்படி வந்துட்டீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது முழு நேரம் போனனால வேறு தேவையில்லை அப்படின்ட்டு. ஆமாம். ஏன்னா நிறைய பேர் எவ்வளவோ படித்தாலும் கூட சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஆமாம். நீங்கள் 3வது தலைமுறையாக பண்ணியிருக்கீங்க, ஓரளவு போதுமான அளவு வருமானம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு ஏன்னா நீங்கள் பேசுனதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் அதாவது திட்டமிட்டு செஞ்சால் அதில் நல்ல வருமானம் கிடைக்கும். இல்லை இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தானே உங்களுக்கு இந்த பலா இருக்கும், மற்ற நாளில் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? மற்ற இன்னும் வேறு விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் முந்திரி விவசாயம் இருக்குது, மிளகு விவசாயம் இருக்குது, கரும்பு விவசாயம் இருக்குது, எல்லாம் பண்ணிட்டு பாக்கு விவசாயம் இருக்குது. இன்னைக்கு ஒரு விவசாயி வந்து பல பயிர் பண்ணால் பல பயிர் சாகுபடி பண்ணால் ஒரு பயிர் விலை வீழ்ச்சி அடைஞ்சாலும் ஒரு பயிர் வந்து நமக்கு நம்ம வந்து புது பயிர்களை வந்து முயற்சி பண்ணி அதாவது இன்னைக்கு நிறைய பயிர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் புதுசாக. சரி சரி. அதுக்கு அரசாங்கத்தை என்ன சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க, அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா. அதாவது கூட்டமைப்பு எதுவும் இருக்கா? இல்லை, பலா கூட்டமைப்பு 1-2 கூட்டமைப்புகள் தான் இருக்குது. அந்த கூட்டமைப்பும் சரியாக போயிட்டு அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டுறாங்க. இன்றைக்கி வந்து இப்போ ஒரு 10 விவசாயிகள் ஒன்று சேர்ந்தாவே அரசாங்கம் கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஒரு தனி விவசாயியை கத்திட்டு இருந்தால் அவங்க கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. வந்து இன்றைக்கி வந்து பலா வந்து வீழ்ச்சி அடைகிறதால வந்து நம்ம மதிப்பு கூட்டத்துக்கு அந்த பலா வந்து நம்ம கூலிங் சேமித்து வைக்கலாம். சேமித்து வச்சு ஒரு 2 மாதம் வச்சுருந்தா கூட அடுத்து விலை கோல்டு ஸ்டோர் அதை கிடங்கு வச்சுருந்தா கட்டினா கூட நமக்கு அரசாங்கத்தில் அது மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சோலையை வந்து ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கோ, சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கோ, வேக்கம் ட்ரையர் வச்சு சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கு, சோலார் ட்ரையர் வச்சு இது பண்ணுறதுக்கு அதுக்கான அரசாங்கம் மானியம் கொடுத்து அதுக்கான பயிற்சியை கொடுத்து இந்த விலை வீழ்ச்சியான டைமில் வந்து அந்த மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கான பயிற்சியெல்லாம் மாநில அரசு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், அதில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 4-5 பேருக்கு வேலைக்கும் கொடுக்கலாம். ஆமாம். ஏன்னா இன்றைக்கி வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க, வேறு இடத்துக்கு போகிறதுக்கு அழகாக அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஆமாம். நிறைய பெண்களுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி அது மாதிரி நம்ம சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து பெண் வேலையாட்கள் நிறையா தேவை. இப்போ இந்த இதுலேருந்து இந்த காய் அறுவடைக்கான தயாரான காய் இது. இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி அந்த சொலையை எடுத்து சோலார் ட்ரையரில் காய வச்சு நம்ம பவுடர் பண்ணும்போது நல்லா நமக்கு ரேட் ஆகும். எப்படி பார்த்தோன்னு சொல்லிட்டீங்க, எப்படி நீங்கள் ஏதாவது தட்டி பார்த்து எதை சொல்லுவாங்க? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் பிஞ்சியாக இருக்கும். இதான் இந்த சைஸ் பிஞ்சு தான் உங்களுக்கு அந்த பிரியாணிக்கு போகிறது. இதை வச்சிடலாம். ஆமாம், இதுதான் பிரியாணி சைஸு. இது வந்து 30 நாள் பிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடுத்தது இன்னும் ஒரு 10-20 நாள் கூட வரும். இது ஒரு சைஸாக வருதுங்களா, அது மாதிரி மாறி தான் வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தட்டினா நமக்கு கல் மாதிரி சத்தம் வரணும். எப்படி இந்த மாதிரி தட்டணும்? ஆமாம், தட்டினா நமக்கு சத்தம் நல்லா வரும். சத்தம் கம்மியாக இருக்கு. அந்த சத்தத்தை வச்சு தான் நம்ம காய் முத்திடுச்சா என்னன்னு பார்ப்பாங்க. அந்த அதாவது முள் விரிஞ்சிருக்கும் நல்லா. இது வந்து அறுவடைக்கு தயாரான காய் இது. சரி சரி. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதம் போகும் இது. இல்லை, அறுவடைக்கு தயாராக இது எப்போ வெட்டலாம்? நம்ம இப்போ இன்னைக்கு கூட இதை காயை எடுக்கலாம். இந்த காய் எத்தனை நாள் வரைக்கும் வச்சிடலாம்? இது காய் எடுத்தோம்னா நம்ம உங்களுக்கு பழுக்கத்துக்கு 3 நாள் ஆகிடும். வச்சு நீங்கள் ஒரு 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். சில பேர் நீங்கள் சொல்ல மாதிரி 3 நாள்னு சொல்லி சொல்கிறீங்க, போயிட்டு மறந்து போய் ஒரு 5 நாள் வச்சுருந்தாங்கன்னா, ஆனால் வெளியில் பார்க்க நல்லா இருக்குது, உள்ளே அதிகமாக பழுத்துரும். அதிகமாக பழுத்து வாய்ப்பு ஆகிடும். இப்போ அதற்கான அந்த இது முயற்சி தான் வந்து ஒரு குடும்பம். இப்போ இன்றைக்கி பலா உற்பத்தி வந்து விலை வீழ்ச்சி அடையுதுன்னு சொல்கிறோம் தவிர மக்கள் தொகை கணக்குக்கும் பலா உற்பத்திக்கும் வந்து பலா பற்றாக்குறை கணக்கு தான் காட்டுது. ஆனால் மக்களிடையே போயிட்டு அந்த பலா சேரல. அதான் மெயின் பிரச்சனையே. அந்த மக்கள்கிட்ட போய் சேரத்துக்கான இது வந்து நம்ம கொண்டு போகணும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப பெரிய சைஸ்லாம் கமர்ஷியல் அவங்க வியாபாரத்துக்கு தான் எடுக்க முடியும். சின்ன சைஸ் ஒரு திட்டமான சைஸ் ஒரு 5-10 கிலோக்குள்ளே எடுத்தாங்கன்னா அவங்க எடுத்து போய் கட் பண்ணி அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி பண்ணினா தான் சைஸ் வந்து நமக்கு ஒரு பெருசாக இருந்தால் வாங்க மாட்டாங்க. ஒரு திட்டமான சைஸாக இருந்தால் எடுத்து போனால் நம்ம கட் பண்ணி நம்ம வீட்டில் சாப்பிட்டு முடிச்சிடலாம். அதுக்கான சைஸ் ஒரு 5-10 கிலோக்குள்ள இருக்குன்னா அதுக்கான விலையை கொடுக்க போகிறாங்க. இப்போ 30 கிலோ 40 கிலோ வாங்கும்போது அதை வந்து பையனாலேயும் வந்து அதை விரும்ப மாட்டாங்க வாங்குறவங்க. அவங்க வந்து பெருசாக வியாபாரி வாங்கி அவங்க கட் பண்ணி அவங்க வைக்கும்போது அவங்களுக்கு லாபமாக இருக்கும். அவங்க அதிக ரேட்டுக்கு விற்றுருவாங்க. அதுக்கான முயற்சி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சின்ன நார்மலான சைஸு இன்றைக்கி வந்து ஒரு
சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பழத்தை வச்சு விற்கணும். இன்றைக்கி வெளிநாடுகள்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வச்சு விற்கிறாங்க. அங்கெல்லாம் பழம் நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் திட்டமான சைஸாக அவங்க வந்தாங்கன்னா அவங்க இது எடுத்து பையில் வச்சுட்டு போகிற அளவுக்கு வந்து கொண்டு வரணும். அது மாதிரி ரகங்கள்லாம் கொண்டு வரோம், நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். இல்லை இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்களே, இப்போ ஒரு ஒரு விவசாயியாக நீங்கள் சொல்லுறீங்க, இந்த விவசாயிகள் இந்த விஷயத்த வெளியில் எல்லா விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது இன்றைக்கி வந்து இந்த பலா வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்ற பலா விவசாயிகள் நிறையா பண்ணுறாங்க. இந்த சொலை எப்படி உற்பத்தி ஆகுதுன்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இது இன்னொரு மரத்தினுடைய மகரந்தத்தூள் வந்து இதில் சேர்ந்து தான் வந்து அது ஒரு புதிய விதை, எந்த விதை உருவானாலும் 2 மகரந்தத்தூள் சேரணும், ஆண் பெண் சேரணும். இப்போ இதில் வந்து ஒரு மாதத்துக்கு காயிலே நீங்கள் இதில் ஒரு கவரை கட்டிட்டீங்கன்னா இது உள்ள பாலினேஷன் ஆகாது. பாலினேஷன் ஆகுது, சொலை உற்பத்தி ஆகாது. நீங்கள் இதை சாதாரணமாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதை எல்லா விவசாயமே இது என்ன எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம சொல்கிற கருத்து தவறுன்னா, நீங்கள் சின்ன பிஞ்சிலே ஒரு கவரை கொண்டு வந்து இதில் கட்டுருங்க. கட்ட உங்களுக்கு வெளிப்பூ வந்து இதில் வந்து மகரந்தத்தூள் சேராது. சேராதும்போது என்ன ஆகும், உங்களுக்கு சொலை உள்ள வந்து புதிய விதை வந்து உற்பத்தி ஆகாது, சொலை உற்பத்தி ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து இது மாதிரி பல மகரந்தத்தூளுக்கு வந்து இதில் சேர்ந்து தான் நம்ம புதிய ரகங்கள் உருவாகுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் சொன்னீங்க, பெங்களூரில் எங்கேயோ இந்த திருமலை அப்படிங்கிற பேரில். என் பேர் வந்து திருமலை. நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கத்திலே அதிக சுவையுடைய 40 பிரிக்ஸ் உடைய பலா ரகம் இருக்குது. அதை வந்து பெங்களூர் ஐஏஹெச்ஆர் மூலயமா வந்து நம்ம 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய ஆராய்ச்சி பண்ணி நம்ம ரகத்தை வந்து முதல் விவசாய ரகமாக, தமிழ்நாட்டில் முதல் விவசாய ரகமாக வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு உங்கள் பேர் வச்சுருக்காங்க? அதுக்கு வந்து திருமலான்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. திருமலைன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அடையணும். திருமலானா இந்தியா ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம கன்று அவங்க நான் பண்ணலாம், இன்னும் அவங்க ஐஏஹெச்ஆர் மூலியம் தான் கன்று சேல்ஸ் பண்ணலாம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் பண்ணலாம். அந்த திருமலான்ற கன்றை வந்து நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இந்தியா ஃபுல்லாக. எப்போ இந்த இது கிடச்சிது உங்களுக்கு? எங்களுக்கு கிடச்சி இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. வெளியில் கண்ணு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லை இந்த விஷயம் வெளியில் எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியும், பலா விவசாய சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டதில்ல, அதான். பலா விவசாயம் நிறைய பேருக்கு தெரியும் அது. அப்படி பார்த்தா நீங்கள் பலா விவசாய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் போல். அதாவது கொஞ்சம் முக்கியமான நபர். சொன்னீங்களே இப்போ திருமலா அப்படிங்கிற பேரில், அதான் இல்லை அந்த பேர் அப்படி தான் இது பண்ணாங்களா, திருமலை அப்படிங்கிறது? திருமலைன்ற என் பேரை வந்து திருமலான்னு வந்து சுருக்கி வச்சுக்கிட்டோம். அது பலாவுடைய ரகம் திருமலா. இப்போ நமக்கு அதான் இப்போ தமிழ்நாட்டில் நம்மளது ஒன்று திருமலா, இன்னொன்று ஹரிதாஸ் பலா மனிதர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், ஹரிதாஸ். அவரது வந்து ஹரி கோல்டுன்னு ஒரு ரகம் இருக்குது. ஹரி கோல்டுன்னு இந்த 2 ரகம் தான் முதல் வெளியிட்டிருக்காங்க ஐஏஹெச்ஆர் மூலியமா. அந்த மாதிரி ஒரு பேர். சரி. அவரது ஹரி கோல்டு, நமது திருமலான்ற. நல்லது. அதாவது சொல்லப்போனால் இப்போ நீங்கள் தமிழ்நாடு அளவில் சொல்லுங்க, இந்திய அளவில் எப்படி? இந்திய லெவலில் தான் அந்த பேர் அந்த பேர். அப்படியா? அதனால தான் திருமலான்னு வச்சது. வெளிநாடுகளில் இல்லை, வெளிநாடுக்கு நமக்கு இது கிடையாது. கேள்வி ஏதாவது இப்போ உலக அளவில் சில இப்போ உதாரணத்துக்கு இப்போ காஷ்மீர் ஆப்பிள் இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி இதே பேரில் தான் நமக்கு வெளிநாட்டில் போகும். இன்றைக்கி வந்து மலேசியா ரகம் J33ன்னு வச்சுருக்காங்க. கர்நாடகாவில் சித்து சங்கரான்னு நிறைய, ராமச்சந்திரா, வியட்நாம் இயர்லி. அப்போ இதுதான் வெளிநாடு கண்ணு போனால் நமக்கு இதே பேரில் தான், திருமலான்ற பேரில் தான். அதான் கேட்குறேன், அந்த பேரில் தான் போகும். சரி. அப்போ நமக்கு தமிழ்நாட்டில் பண்ருட்டிக்கு பெருமை தான் போகும். பண்ருட்டி அது 2 பேருமே நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா ஹரிதாஸ் அவங்களும் இங்கே தான் இருக்காங்க, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க. நல்லது. இப்போ பழத்தை சாப்பிட்டா ஏற்கனவே சொன்னீங்க, சாப்பிட்டா என்ன மாதிரி சத்துக்கள் இருக்குது, மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்கள் அதில் சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்புறம் அது என்னென்ன மாதிரிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு கூட நீங்கள் சொன்னீங்க. இது எத்தனை வயசுலேருந்து சாப்பிடலாம்? இப்போ சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களாம் எத்தனை வயசுலேருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு? இல்லை, குழந்தைங்க தான் பலா சொலையை விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஒரு 3 வயசுலேருந்தே சாப்பிடுவாங்க. குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடலாம். இது என்னன்னா கொஞ்சம் அந்த பெண்கள் வந்து பிரசவ காலத்தில் கொஞ்சம் சாப்பிடாம இருக்கணும். மற்றபடி இது கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்க. அதனால் பெண்கள் மட்டும் அந்த பிரசவ காலத்தில் கொஞ்சம் சாப்பிடாத இருப்பாங்க. அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும், அதாவது ஒரு 3-4 மாதம் வரைக்கும் சாப்பிடாம. கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்களை சூடு தன்மை இருந்தால் கூட தாராளமாக நல்லா சாப்பிடலாம்னு சொல்கிறீங்க. பலாசொலை வந்து விரும்பி நல்லாவே சாப்பிடலாம். ஒன்றும் ஆகாது. மகிழ்ச்சி. அதாவது நிறைய தகவல்கள் சொன்னீங்க, மருத்துவ ரீதியாகவும் சொன்னீங்க. உங்களோட அனுபவத்தில், அதாவது நீங்கள் சக்கரை நோய் இருந்து அதை சாப்பிட்டும் அதில் எந்த வித ஆபத்தும் வரலை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. மகிழ்ச்சி. உங்களுக்கு நிறைய தகவல் சொன்னீங்க. அதாவது உங்கள் பேரில் திருமலா அப்படிங்கிற பேரெல்லாம் கூட வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்.
நன்றி.